துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட நீங்கள் கொடுக்க போகிற அந்த வார்த்தைகளுக்காய் வாக்கு தத்துவத்துக்காய் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கர்த்தாவுடைய வார்த்தைகளினாலே வெளிப்படுகிறார். எங்கள் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 29:13. நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரை நாம் கண்டடைகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய முதல் கற்பனையே நமக்கு கொடுத்தது இதுதான். முதல் கட்டளையிலே நமக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனை என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டிலே மாத்திரமல்ல, புதிய பாட்டிலும் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கட்டளையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது மாற்ற முடியாதது. ஏனென்றால் இந்த முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தென்படுகிறவராய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் நமக்கு கிடையாது. நீங்க உபாகமத்திலே 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால் கர்த்தர் இந்த வசனத்தை அப்பொழுதே அவர் சொல்லி இருக்கிறார். இதை அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலே சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திரத்தை அடைய போகிறார்கள். இந்த அடைய போகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், அவர்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை நோக்கி அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்க கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை சுதந்திரிப்பீர்கள், அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்வீர்கள். ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? விலகி போவீங்க. ஆனாலும் நீங்க முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தென்படுவேன். நீங்கள் என்னை முழு இதயத்தோடு தேடும்போது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் மனிதனுடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார், மனுஷனுடைய இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் ஒன்றே ஒன்றுதான் மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கிறது, நான் முழு இதயத்தோடும் அவரை தேட வேண்டும். அதனால ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, மனுஷன் என்ன பண்ணுவான்? மாறி போவான். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் மாறாத தேவனாக இருக்கிறார். அப்ப கர்த்தர் அவர் ஒரு நாளும் மாறாத தேவனாக இருக்கிறபடினாலே அவர் நம்மிடத்துல சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாய் அவர் கொடுக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அடைந்தார்களோ, ஆனால் அவர்கள் அடைந்த பின்பு கர்த்தருடைய அன்பை விட்டு என்ன பண்றாங்க? பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முழு இதயத்தோடு என்ன பண்ணுங்க? என்னிடத்துல வாங்க, முழு இதயத்தோடும் என்னை தேடுங்க, அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சமயத்தில் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இது ஒரு தடவை அல்ல, கர்த்தர் அவர்களுக்கு அநேக சூழ்நிலை கொடுத்து அவர்களை சேர்த்துக் கொள்ள அவர் வாஞ்சியா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாய் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார், நாம் எப்பொழுதும் கர்த்தரை என்ன பண்ணணுமா? முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். அப்படி முழு இதயத்தோடு தேடும் பொழுது நிச்சயமாய் நம்ம என்ன செய்கிறாரா? கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க ஓசியாவை வாசிப்பிலானால் ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஓசியா 10:12, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அறியுங்கள், உங்கள் பரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னா, எப்படி ஆண்டவரை தேட வேண்டுமா? நான் எப்படி ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டுமா? நீதிக்கென்று விதை விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நீதியை நாம் விளங்க பண்ணுவர்களாய் நாம் என்ன செய்யணுமா? நாம் நன்மைகளை நாம் விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் என்ன நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாய் அறுப்போம். நாம் ஒரு இடத்துல நாம் எந்த விதையை விதைத்தோமோ அதே பலனை நாம் நிச்சயமா என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம்.
அப்படி நாம் விதைத்த காலத்திலே அந்த விதை வளரவில்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு காலநிலை வரும் பொழுது நம்ம என்னைக்கோ விதைச்சிருப்போம், என்னைக்கோ அது விதைய போட்டிருப்போம். ஆனா அது அன்னைக்கு வளர்ந்திருக்காது. ஆனால் அது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு காலத்துல இந்த மழை, இந்த பருவமழை இந்த மாதிரிலாம் பெய்யும் போது என்ன பண்ணுவீங்க, நாமளே சரி நம்ம விதைச்சோம், நமக்கு எதுவும் வளரல, இனிமே நமக்கு என்ன இல்லை, நம்ம விதைச்சது நமக்கு அந்த இடத்துல என்ன ஏற்றதா இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த மழை அதன் மீது பெய்யும் பொழுது என்ன செய்கிறது, நாமளே விதைச்சிட்டு மறந்து அந்த விதை என்ன பண்ணிருக்கோம் பார்த்தா அது வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல. அப்பதான் நமக்கு தோணும், ஓ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த விதையை விதைச்சோம்னா இன்னைக்கு அது வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா நம்ம எதிர்பார்த்த அந்த காலகட்டத்திலே அது என்ன பண்ணிருக்கலாம், விதைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனா வளராமல் இருந்திருக்கலாம். விதைத்த காலகட்டத்திலே அது வளராமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற காலத்துல என்ன பண்றாரு, அதற்கு ஒரு மழையை பெய்ய பண்ணி நாம் விதைத்ததை கர்த்தர் வளர செய்கிறார். அப்ப நாம நீதிக்கென்று விதைத்தோமானால் நாம் நிச்சயமாய் நாம நினைப்போம், ஆண்டவரே நான் என்ன நன்மை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுது உங்களை தேடுறேன், உங்களை நான் என்ன பண்றேன் நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய சமூகத்துக்கு வரேன், உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியிலும் நான் உண்மை விட்டு என்ன பண்றதில்ல, விலகிறதில்ல. ஆனாலும் ஆண்டவரே நான் நீதிக்கென்று விதைத்தும் எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையாண்டவர், வளரவே இல்லையாண்டவர். எல்லாமே அப்படிதான் இருக்கு, சூழ்நிலை மாறல, நிலைமை மாறல, காலங்கள் மாறல, பிரச்சனைகள் மாறல, எதுவுமே மாறாம அப்படியே இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், விதைச்சுதான் இருக்கேன், எனக்கு என்ன வரல, பலன் வரலன்னு சொல்லி நம்ம அநேக வேலையிலே நாம் வேதனைப்படுகிறோம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவு நம்ம மேல் இருக்கிறது, கர்த்தருடைய தயவு நம் மேல் இருக்கிறது. நிச்சயமாய் அவர் தம்முடைய தயவை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா, இந்த லூக்கா 18ஆம் வசனத்துல அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை அன்றைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 18ல அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்போ நாம விதைக்கிறத அவர் என்ன செய்வாரா, நிச்சயமாய் நமக்கு நன்மையாய் அறுவடை செய்கிறதற்கு நமக்கு உதவி செய்ய. ஏன் இந்த வசனம் என்ன சொல்ற, ஏன் நன்மையாய் அறுவடை செய்கிறதற்கு சொல்றேன்னா, அன்றைய வசனம் என்ன சொல்லியிருக்குதுங்க, நீங்கள் நீதிக்கென்று என்ன பண்ணுங்க, விதைங்க. நீங்க நீதிக்கென்று விதைத்தால் நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை அறுப்பீர்கள் என்று சொல்லிதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால நாம் நீதிக்கென்று விதைக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய தயவினாலே நாம் அறுவடை செய்வோம். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலம் என்று சொல்லும் பொழுது நம்ம வீட்டுல இருக்க நம்ம நிலமா இல்ல, நமக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நமக்கு இருக்கிறதுக்கு வீடு கிடைக்கிறது பெரிய காரியம் தான் இல்லையா. அப்போ நாம் இங்க உங்கள் தரிசு நிலம் என்று சொல்லும் பொழுது இது என்ன, எதை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணுமா, பண்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று நாம் என்ன பண்ணணுமா, சீர்படுத்த வேண்டும். நியூஸ்ல கடந்த நாள் நாங்க பார்த்தோம், ஒரு பாலைவனமான பகுதி, அந்த பாலைவனமான பகுதியில என்ன செய்திருக்கிறார்கள், இன்றைக்கு அந்த மிடில் ஈஸ்ட்ல அங்கே பாலைவனத்துல விதைக்கிறது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பாலைவனத்துல மழை பெஞ்சிருக்காங்க. அந்த மழை பெய்ததுனால என்ன செய்திருக்காங்க, அந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்தி நல்ல விளைச்சல் எடுத்தாங்க. நினைக்கிறேன் ஈரான்ல எங்கேயோ கேட்டேன்னு நினைக்கிறேன். அந்த தேசத்துல அவங்க என்ன செய்தாங்களா, மழை பெய்து அந்த மழை பெய்ததுனால என்ன பண்ணாங்களாம், பாலைவனத்துல பெஞ்சதீங்க பாலைவனத்துல. அப்போ இன்னைக்கு நம்ம பாடுறோம், பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீங்க. மாற்றுறாரோ இல்லையோ, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கோம். எந்த விசுவாசத்துல, அவர் மாற்றுவார்ந்த விசுவாசத்துல தான் இல்லையா. அவர் நிச்சயமா என் பாலைவனத்தை அவர் சோலைவனமாய் மாற்றுவார்னு சொல்லி அந்த தேசத்துல பார்க்கும்பொழுது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அது பாலைவனம் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துல அவ்வளவாய் அவர்கள் கோதுமை என்ன செய்திருக்கிறார்கள், மழை பெஞ்சிருக்காங்க.
அந்த மழையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மழை நீரெல்லாம் சேமித்து சொட்டு நீர் பாசனம் பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பாலைவனத்துல அவங்க அறுவடை செய்திருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலுமே அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நம்முடைய பாலைவனத்தை அவர் சோலைவனமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் அங்கே அந்த தரிசு நிலத்தை அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, பண்படுத்தி அவர்கள் அறுவடையை கண்டிருக்கிறார்கள். சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரிசு நிலத்தையும் நாம் நிச்சயமாய் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் பண்படுத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு நீதிக்கென்று விளையும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரா, நம் மீது தம்முடைய நீதியை அவர் விளங்க பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் நாம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுட்டே இருப்போம். இங்க அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் நாம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஐயோ எனக்கு இன்னும் பலன் வரலையே அதை நாம பார்த்துட்டே இருக்க வேண்டாம். நாம செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். அது பாலைவனமா இருக்கட்டும், அது சூழ்நிலையே நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையே ஒரு வறண்ட ஒரு நிலத்தை போல காணப்படுகிறதா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி நாம் என்ன பண்ணணும், நாம் நீதிக்கென்று விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் செய்கிறதை செய்து கொண்டே இருப்போம். இங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதான் சொல்லுகிறது, கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அப்ப கர்த்தர் நமக்கு நிச்சயமா என்ன பண்ணுவார், நம்முடைய நீதியை வருஷிக்க பண்ணுவார். அவர் நிச்சயமா நம்முடைய நீதிக்கான அந்த விளைவை கொடுப்பார். இப்ப நாம விதைச்சிட்டு காத்திருக்கிறோம், ஆண்டவரே இன்னும் விளையிலேன்னு. ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே முன்மாறி பின்மாறி மழையை பொழிய பண்ணி நம்முடைய நீதியின் விளைச்சலை அவர் வர்ஷிக்க பண்ணுவார்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால நாம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கணும். இப்ப நாம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்போம். நல்லாதான் ஆரம்பம் நல்லாதான் இருக்கும், நல்லா விசுவாசத்தோடு தான் தொடங்குவோம். நல்ல விசுவாசத்தோடு தான் வருஷங்களே நீங்க தொடங்கும் போது பாருங்களேன், ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தா நான் சுதந்திரிக்க போறேன், சந்தோஷமா என்ன பண்ணுவோம், நாம் அதை பற்றிக்கொள்வோம். ஆனால் மாதங்கள் கடக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வருகிறது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு வருகிறது. ஆண்டவர் சொன்னதை நமக்கு செய்ய மாட்டோம். ஏன் நமக்கு இந்த சூழ்நிலை, நம்ம ரொம்ப என்ன பண்றோம், நொறுக்கப்பட்டு போகிறோம், நம்ம வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போறோம். ஆனா சொல்றாரு, நீங்கள் நீதி விளைச்சலை காணுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரை தேட காலமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நாள் தேடிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பலன் இல்லைன்னதோ, ஆண்டவர் அப்படிதான் இருப்பார், அவர் எப்பவுமே அப்படிதான், தேடுறவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுங்க. நம்ம எவ்வளவு பேசுறோம்ல, நமக்கு காரியங்கள் நடக்காத போது நம்ம ஆண்டவரை எவ்வளவாய் நிந்திக்கிறோம், எவ்வளவாய் வேதனைப்படுத்துறோம், எவ்வளவாய் தூஷிக்கிறோம். இப்ப கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம் சொல்லி நம்ம அநேக வரலாம். கர்த்தருக்கு உண்மையான என்ன பிரயோஜனம், கர்த்தருக்காக ஓடி என்ன பிரயோஜனம், கர்த்தருக்காய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம இப்படியெல்லாம் நம்ம வேதனைப்பட்டு கொண்டு. ஆனா கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாய் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட நமக்கு காலமாயிருக்கிறது. அப்போ அந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண பொறுமையை நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு கர்த்தர் நன்மையை அவர் கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் ஓட்டமே அதுதான், கிறிஸ்தவனுடைய விசுவாச ஓட்டமே அதுதான், கிறிஸ்தவ வாழ்க்கையே அதுதான். பொறுமையோட கூட கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய நாம் கர்த்தருக்கு நீதியாய் நாம் செயல்படுத்தி விட்டு நாம் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார், கர்த்தர் அதற்கான பதிலை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனம் அழகாய் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. மத்தேயு 7:7 நாம் வாசிக்கும் பொழுது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப நம்ம சும்மாவே கர்த்தரை என்ன பண்ண முடியாது, பற்றிக்கொள்ள முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு எல்லாம் செஞ்சிருவாரு அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணணும், ரட்சிக்கப்பட்டாலும் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். நாம் பண்டிகை கால கிறிஸ்தவர்களாகவோ இல்ல ஓய்வு நாள் கிறிஸ்தவர்களாக மட்டுமே நாம் இருப்போமானால் நிச்சயமா நாம் கர்த்தருடைய நன்மைகள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம எப்பவும் நம்முடைய வாழ்க்கையின் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமே கர்த்தரை தேடிக்கொண்டிருப்பதுதான், கர்த்தரை தேடுவதுதான். தேடுவது என்று சொன்னால் கர்த்தர் எங்க போயிட்டாரோ, என்ன பண்றாரோ, நம்ம கண்ணுக்கு தெரியலையே, ஏதாவது சிலைய நமக்குள்ள ஒரு சலிப்பு என்னன்னா, ஒரு சிலையா இருந்தா கூட பார்த்து பேசிடலாமே, ஒரு படமா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், நாம படத்தை பார்த்து கேட்கலாமே அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம், சலித்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் கூடவே தான் இருக்கிற மாதிரி, அவங்க
அப்ப நீ என்னை தேடும் பொழுது நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறபடினால நீ என்னை தேடுவாயானால் நிச்சயமாய் நீ என்ன செய்வாய், என்னை கண்டடைவாய். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப நாம் கர்த்தரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு என்ன செய்கிறாரா, அவர் கண்டடையும்படியாய் கிருபை செய்கிறார். ஆண்டவர் திட்டமாய் நமக்கு சொல்லி என்ன தேடுங்க, அப்ப என்னை நோக்கி பார்ப்பீங்க. அப்ப ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவரை அதிகாலை நாம் தேடுகிறதோ இல்லை நாம் ஒரு நேரத்தை கர்த்தருக்கென்று குறித்து அவருடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கிறதோ, அவரை கண்டடையத்தக்க சமயத்துல, இன்னொரு வசனத்துல அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்க. அப்ப நாம அவரை நாம் எப்படியாய் தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரமா, இல்லை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மாத்திரமா, இல்லை நமக்கு நன்மை கிடைத்தால் மாத்திரமா? நம்ம எப்பவும் என்ன பண்ணுமா, கர்த்தரை அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு சொல்றப்போ, நம் கர்த்தரை எப்பொழுதும் நாம் தேடுகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லி இருக்கிறபடியால உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் நீங்கள் என்னை தேடுகையும் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 145:18 நாம் வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படியா இருக்கிறாரா? எப்படியா இருக்கிறாரு தெரியுமா வசனம்? சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தேடணுமா? உண்மையாய் தேட வேண்டும். அல்லேலூயா. நான் டெய்லி தானே கர்த்தரை தேடுறேன். நான் என்ன பண்றேன், நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போதோ நான் ஒரு நிமிஷம் என்ன பண்றேன், கர்த்தரை தேடிட்டு தானே போறேன். அந்த தேடுதல் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்போ நாம் எப்படியா நம் தேவ சமூகத்துல இல்ல, நாம் நம்முடைய வீட்டிலே நாம் ஒரு நேரத்தை நாம் குறிப்பாய் நாம் வைத்துக்கொண்டு நாம் கர்த்தரை என்ன பண்ணணுமா, நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் எப்பொழுதும் நாம் என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலையிலே நாம் விடாமல் அவரை பற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய வசனம் சொல்லு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா, சமீபமாய் இருக்கிறார். அப்போ நாம உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எப்படி நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் எப்பொழுதும் தேடுவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் எப்பொழுதும் விடாமல் பற்றிக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் சிங்கக்குட்டியை காய்ச்செடுத்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம நினைக்கலாம், நம்ம பெரிய காரியத்தை எதிர்பார்த்துட்டு இன்னும் நடக்கல, என்ன பண்ற, கர்த்தர் என் கூடவா இருக்கிறாரு? இல்லை, நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாது. அப்போ நம்ம சாப்பிடுறோமா, உடுத்துறோமா, உடுத்துறோம். கர்த்தர் நமக்கு வாழத்தை கொடுத்திருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க நினைக்கலாம், இது மட்டும்தான் எனக்கு அத்தியாவசியமா, இதுக்கு மேலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல கர்த்தர் அதையும் என்ன பண்ணுவாரு, நமக்கு என்ன தேவை என்பதை அந்த என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். இப்ப நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் நமக்கு எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாய் நமக்கு செய்கிறார். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த நேரத்துல அந்த காரியம் நமக்கு முடிஞ்சிருக்கு இல்லை, நடந்து முடிஞ்சது இல்லை, நம்ம அப்படியே அதே சூழ்நிலை இல்லை. கர்த்தர் அந்த காரியத்துக்கு விட்டே எல்லா செயல்களையும் நடத்துகிறார். அப்ப நாம என்ன பண்ணணும், கர்த்தரை அவரை தேடுறதுனால எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லாதபடிக்கு உண்மையாய் அவரை தேட வேண்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, சமீபமாய் இருக்கிறார். பக்கத்துல வந்து அவர் பதில் கொடுப்பார். நிச்சயமா நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாம் கலங்க வேண்டாம். நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு ஏற்ற சமயத்தில். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையா தான் இருக்கிறார். நான் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரே நம்ம சலிச்சுக்கிறோம். ஆனால் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து எப்படி அடுத்த வசனம் சொல்லுது, சீக்கிரத்திலே எப்படி தயவு செய்வாரா, அந்த டைம் வரும்போது அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட அவர் தாமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
நாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அறிந்திருந்தோமானால் நிச்சயமாக இந்த மாதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியா எரேமியா 29:13 உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எனக்கு ஆண்டவரே, நம்ம முழு இதயத்தோடு தேடி உண்மை பற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உண்மை தேடுகிற முழு இதயத்தை கொடுங்க என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு